தமிழ், தெலுங்கு, கன்னட மொழிகள்ல பிரபல நடிகையா இருக்கவங்க தான் சங்கீதா. இவங்க தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இவங்களோட படங்கள்ல பிதாமகன், காளை படங்கள்லாம் பார்த்துட்டு, என்னம்மா நடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வியந்து பார்த்தாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பிதாமகன் படத்துல இவங்களோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். ஸோ அந்த படத்து மூலமா தான் மக்கள் மத்தியில இடம் பிடிச்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தொடர்ந்து பாடகர் கிருஷ்ண சங்கீதா காதலிச்சு 2009ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. எப்பயுமே நடிகர்களை பத்தி சோஷியல் மீடியால அதிகமா வரக்கூடிய நியூஸ் அப்படின்னு பார்த்தாவே இந்த டைவர்ஸ் நியூஸ் தாங்க வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில தான் சங்கீதாவும் கிருஷும் டைவர்ஸ் வாங்க போறாங்க, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சோஷியல் மீடியா ஃபுல்லாவே ரொம்ப வைரலா போயிட்டு தான் இருக்கு. ஸோ எதுக்காக 2 பேத்துக்கும் டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதாவோட இன்ஸ்டாகிராம்ல சங்கீதா அவங்களோட பேருக்கு பின்னாடி அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் கிருஷ் அப்படின்றத போடாம சங்கீதா ஆக்டர்னு வச்சிருக்காங்களாம். ஸோ இதை பார்த்தா எல்லாருமே அப்போ சங்கீதா ஒருவேளை அவங்க ஹஸ்பண்ட் கிருஷை பிரிஞ்சுட்டாங்க போல, அதனால தான் சங்கீதா கிருஷ் அப்படின்னு போடாமல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாத்துலேயுமே உங்கள் 2 பேத்துக்கும் டைவர்ஸ் ஆக போதா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டாக அள்ளி குவிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தொடர்ந்து கிருஷும் சரி சங்கீதாவும் சரி 2 பேத்து சைட்லேருந்துமே இதுக்கு எந்த ஒரு விளக்கமே கொடுக்காதனால என்ன ஆச்சுனே தெரியலையே, 2 பேருமே ஓப்பனாக எதுவும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லியும் சில பேர் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே சங்கீதா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்களோட ஹஸ்பண்ட் கிருஷ் கூட எடுத்த எந்த ஃபோட்டோஸுமே டெலிட் பண்ணாமல் எல்லா ஃபோட்டோஸுமே அப்படியே தான் வச்சுருந்தாங்க. அதனால இவங்களோட டைவர்ஸ் நியூஸ் உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே இருந்துச்சு. இந்த நிலையில இப்போ சங்கீதாவே இந்த விஷயத்துக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் டைவர்ஸ் பண்ண போகிறதா வந்த நியூஸ் எல்லாமே தப்பான நியூஸ் தான். கிருஷ் திருவண்ணாமலை போயிட்டு வீடு திரும்பிட்டு இருக்காரு. என்கிட்ட பிரேம் கூட இதை பற்றி கேட்டார். ஆனால் நான் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். பொதுவாகவே என்னோட பேருக்கு பின்னாடி என்னோட அப்பா பேரோ இல்லைனா என்னோட ஹஸ்பண்ட் பேரோ போடுறதுக்கு எனக்கு நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சங்கீதா கிருஷ் பற்றி சில சர்ச்சைகள் போயிட்டு தான் இருந்துச்சு. என்னன்னா கிருஷ் சங்கீதா விட சின்ன பையன் அப்படின்னு சொல்லி தான் இவங்களோட மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குமே சங்கீதா ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கிருஷ் தான் என்னை விட பெரிய பையன், ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் சின்ன பையன்லாம் கிடையாதுப்பா, அவரை விட நான் தான் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதை தொடர்ந்து இந்த டைவர்ஸ் நியூஸ்மே ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனாலே இப்போ நிறைய பேர் இவங்க விளக்கம் கொடுத்ததை பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி நடிகர்களுக்கு நடுவில் எல்லாருமே டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ இப்படி நல்லா வாழ்கிற குடும்பத்துக்குள்ளேயுமே டைவர்ஸ் ஆச்சுன்னு எதுக்காக இப்படி தப்பான கருத்துக்கள்லாம் பரப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.